வணக்கம். லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோம்னா, பீக்கங்காவை வச்சு ஒரு கடைசல். பீக்கங்காய் பருப்பு போட்டு ஒரு மண் சட்டியில் கடையிறது, அது பீக்கங்காய் கடைசல். கத்திரிக்காய், எண்ணெய்க்காய், அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அவரைக்காய் பொரியல் பண்ணலாம். அவரைக்காய் பொரியலுக்கு அவரைக்காவை இப்படி நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கோங்க. கடாயில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருது. ஸ்பூன் கடுகு போட்டேன். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு நல்லா பொரியணும். உளுந்து நல்லா ப்ரௌனிஷ் கலர், கோல்டன் கலரில் வரணும். ஓகே, நல்லா ஏன்னா அப்போ ரெசிபி நல்லா மனம் இருக்கும். இப்போ அவரைக்காவை போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் போட்டுக்கோங்க. அவரைக்காய் போட்டு மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, ரொம்ப வேண்டாம். ஒயிட் கலரில் வேணால் மஞ்சள் பொடி தேவையில்லை. ஒயிட் கலரில் வேணும் எனக்கு அவரைக்காய் பொரியல்னா மஞ்சள் பொடி வேண்டாம். உப்பு, இந்த பொரியலுக்கு தூள் உப்பு நான் போடுறேன். ஏன்னா தண்ணி ஊற்றுறதில்லை, அப்படியே சிம்மில் வேகும். உப்பு அப்படியே சிம்மில் போட்டு வேக வச்சுட்டு, இது கூட நல்ல வெந்த ஒன்று தேங்காய், பச்சை மிளகா, 2 ஜீரகம் பொடி, 2 ஜீரக பொடி, முந்திரி பருப்பையும் தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் ட்ரையாக அரைச்சி இதில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அவரைக்காய் பொரியல் ரெடி. அது எப்படி கடைசியில் ஃபைனலாக உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். அந்த அவரைக்காய் பொரியலுக்கு இப்போ அரைக்க வேண்டியது எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு. இது முந்திரி பருப்பு குருணை, இதை உடச்சேன். முந்திரி பருப்பு நுணுக்கி உடைக்கும் போது துண்டு துண்டாக விழும் இல்லையா, அந்த முந்திரி பருப்பு. இதை மிக்சியில் ஒரு ஓட்டு, தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, ட்ரையாக அரைச்சிட்டு அந்த அவரைக்காய் பொரியலோடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு ஜீரகத்தூளும் போட்டால் அவரைக்காய் பொரியல் ரெடி. நான் அதை ஃபைனலாக உங்கள்கிட்ட அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அவரைக்காய்க்கு தண்ணியே ஊற்றலை, உப்பும் மஞ்சள் பொடி போட்டு சிம்மில் போட்டோம். நல்லா அவரைக்காய் வெந்துடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, முந்திரி பருப்பு குருணை, தேங்காய், பச்சை மிளகா, இதோடய கொஞ்சம் ஜீரகத்தை போட்டு அரைச்சிட்டேன். அவ்வளோதான். இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி அப்படி நல்லா பரட்டி வச்சிட்டிங்கன்னா சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய், எண்ணெய்க்காய் பார்ப்போம். இப்போ அவரைக்காய் பொரியல் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஒரு பவுலில் சர்வ் பண்ண வேண்டியதான். அவரைக்காய் பொரியல் ரெடி. இதை அடுத்து பீக்கங்காய் கடைசல். பீக்கங்காய் கடைசலுக்கு இந்த கரண்டியில் ஒரு கரண்டி துவரம்பருப்பு எடுத்து நல்லா குழையாக வேக வச்சுருக்கேன். மண் சட்டியில் நல்லா குழையாக வேக வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம என்னெல்லாம் போட போகிறோம்னா, தக்காளி, 2 பச்சை மிளகா, பீக்கங்காய், நறுக்கி வச்ச பீக்கங்காய் அப்படி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. பீக்கங்காய், தக்காளி, பச்சை மிளகா, மிளகா பொடி, தனி மிளகா பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் கடைச்சி சாம்பார் பொடி போடணும். தனி மிளகா பொடி, ஒரு வரமிளகா, உப்பு
தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. திருப்பி மறுபடியும் சொல்கிறேன், பீக்கங்காய் நல்லா இதில் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்து கட்டிக்காயும் மஞ்சப்பொடி விளக்கெண்ணெய் போட்டு நல்லா குழைய வேக வச்சு அதோட 2 தக்காளி, ஒரு 1/4 கிலோ பீக்கங்காய், 2 பச்சை மிளகா, 1 வரமிளகா, உப்பு, தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் காய் வெந்த உடனே கொஞ்சோண்டு புளி தண்ணி போட்டு தேங்காய் பூ, வெல்லம், ஜீரகத்தை நெய்யில் வறுத்து போட்டு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து பீக்கங்காய் கடைசல் ரெடி. இப்போ இது வெந்த உடனே அதனோட என்னென்ன பண்ணுறேங்கிறத திருப்பி நான் காமிக்கிறேன். அடுத்து இப்போ வந்து கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் பண்ணுறோம். ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் பொடி கரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்குள்ளே நான் தேங்காய், ஜீரகம், மிளகாப்பொடி போட்டேன். இப்போ வந்து மஞ்சத்தூள், ஜீரகம், உப்பு, காஷ்மீரி சில்லி எல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு வரேன் நான். ஓகே, இந்த மாதிரி நல்லா இதாகிட்டு கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. ஏன்னா இதில் வந்து நீங்கள் உள்ள ஸ்டஃப் பண்ண போகிறோமா. ஓகே, நல்ல பேஸ்ட் ஆகிட்டு இப்போ ஒவ்வொரு கத்திரிக்காய்க்குள்ளும் இப்படி கொஞ்சம் நல்லா அமைக்கி வச்சுருங்க, ஸ்டஃப் பண்ணி வச்சுருங்க. மித்தது குழம்புல தான் ஆட் ஆகி தான் இருக்கும், கிரேவி மாதிரி தானே இருக்கும். எனக்கு வந்து 2 பேருக்காக போதும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு சின்ன, ஆனால் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு சின்ன கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும், பெரிய கத்திரிக்காய் நல்லா இருக்காது. ஓகே, இப்படி நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதில் எல்லாம் திருப்பியும் சொல்கிறேன், 5 கத்திரிக்காய்க்கு கொஞ்சோண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை மிக்ஸி கழுவிடுவோம். ஏன்னா தண்ணி ரொம்ப ஊற்றினா ஸ்டவ் நம்ம திருப்பி அரைக்கும் போது கொதிக்கிறது லேட் ஆகிட்டே இருக்கும். தண்ணி வந்து நல்லா கம்மியான ஒன்று தான் அந்த கிரேவி நல்லா நமக்கு கத்திரிக்காய் எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காய் நல்லா வரும். ஸோ 5 கத்திரிக்காய்க்கு நல்ல 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லி கொஞ்சம், மஞ்சப்பொடி, உப்பு, தேங்காய், ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துட்டேன். புளி தண்ணியை போட்டு அரைச்சிட்டேன். ஏன்னா பச்சை தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா அப்புறம் தண்ணி அதில் அதிகமாகிட்ருக்கும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ தண்ணியை கம்மியாக வச்சு இது பண்ணுறீங்களோ டேஸ்ட்டு அதிகமாக கிடைக்கும். இப்போ அடுப்பில் வந்து நம்ம கடாய் வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு, கட்டிக்காய், வரமிளகாய், வெந்தயம், இப்போ நம்ம ஒவ்வொன்றா இந்த எண்ணெயில் அப்படியே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு
எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இனிமேல் எதுவும் வேண்டாம். இனிமேல் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணால் போதும். எண்ணெய் மட்டும் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய். ஆனால் முதல்ல எண்ணெய் ஊற்றிடுங்க. பச்சை எண்ணெய் ஊற்றினீங்கன்னா அப்போ கொஞ்சம் ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். எண்ணெய் காஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இதில் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவி அதில் ஊற்றிடுறேன். ஏன்னா பச்சை தண்ணி ஊற்றலை, நான் இந்த புளி தண்ணி வச்சு லேசாக அது கழுவி ஊற்றிட்டேன். அங்கே நல்லா எல்லாமே அந்த பச்சை வாடை போயிட்டுருக்கு. என்ன தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்டேஜில் நம்ம இது புளி தண்ணி அப்படியே இதில் ஊற்றி விட்டுட்டிங்க. நல்ல கத்திரிக்காய் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம பார்ப்போம். பீக்கிங்காகவும் ரெடி ஆகிடும். ரெண்டையும் ஒன்று போல் சேர்த்தாப்பில் பார்த்துடலாம். அவரைக்காய் பொரியல் ஆல்ரெடி காமிச்சாச்சு. 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட மறந்துட்டேன். 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட. கொஞ்சோண்டு வெல்லம். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான், சமையல் புளி செய்கிற எந்த பதார்த்தத்துக்கும் வெல்லம் போடுங்க. தக்காளி செஞ்சு செய்கிற பதார்த்தத்துக்கு ஒயிட் சுகர் ஜீனி போடுங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாமே இதில் ஆட் பண்ணியாச்சு. ஃபைனல் டச்சப் எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி தான், கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் நீங்கள் உப்பு பார்க்க வேண்டாம். உப்பு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இது மூடி வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னு காமிக்கிறேன். அடுத்து பீக்கிங்காக இங்கே வெந்துட்டுருக்குது. பீக்கிங்காக கடைசலுக்கு பீக்கிங்காக நல்லா வெந்துட்டுருக்கு. வெந்திருக்கான்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். வெந்தோடனே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பீக்கங்காய் நல்லா வெந்துடுது. இதோட கொஞ்சோண்டு புளி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக தான் புளி சேர்த்துருக்குறேன். அதனால் தக்காளி தான் நிறைய சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு ஒயிட் சுகர். தேங்காய் பூ கொஞ்சம். தேங்காய் அரைச்சி ஊற்றலை, தேங்காய் பூ கொஞ்சம். சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன். அவ்வளோதான். உப்பு கொஞ்சம். நல்லா கொதிச்சுட்டு
இப்போ நெய் ஒரு ஸ்பூன் போட்டு அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். இந்த கடாயை யூஸ் பண்ணதுனால அப்படியே இதே யூஸ் பண்ணிட்டேன். பெருசாக தான் இருக்குது, தாளித்து மட்டும்தான் ஊற்றணும். இப்போ ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இதே கடாயில் நல்லெண்ணெய், கொஞ்சம், கடுகு, கடுகு உளுத்தம் பருப்பு பொரியட்டும். ஜீரகம் வந்து நெய்யில் தாளிச்சு ஊற்றிட்டோம். ஸோ ஜீரகம் போட வேண்டாம். கடுகு பொரியுது. உளுத்தம்பருப்பு நல்ல கோல்டன் கலர். ஓகே, போட்டாச்சு. மாற்றி தாளிச்சு ஊற்றிட்டிங்கன்னா பீக்கங்காய் கடலை ரெடி. சொல்கிற மாதிரி உப்பு ஆல்ரெடி போட்டோம். லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டிங்கன்னா, உப்பு போட்டுட்டு மல்லித்தழை போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் அப்படி நெய் போட்டு வச்சுட்டிங்கன்னா பீக்கங்காய் கடைசல் ரெடி. அவ்வளோதான். இதை வந்து கீரை மத்தில் கடைஞ்சிட்டு நான் வந்து காமிக்கிறேன். இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் போட்டேங்கிறத திருப்பி மறுபடியும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். இதை அப்படியே மூடி வச்சிடுறேன். கடைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதுக்கு என்னென்ன பொருள் போட்டேன் அப்படின்னா, இந்த கரண்டியில் ஒரு கரண்டி துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன். அதோட இப்போ வந்து அடுத்து நம்ம கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் வந்து எண்ணெய் பெருங்கி வந்துருச்சு. ஓகே, அவ்வளோதான். கத்திரிக்காய் எண்ணெய் காய்க்கினா எண்ணெய் அப்படி நல்லா பிரிஞ்சு வரணும். நல்லா திக்காகிட்டு பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலையை அதில் அப்படியே மேலே ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். வேறு பவுலில் மாற்றிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக காமிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ பீக்கங்காய் பச்சடிக்கு நம்ம வந்து பீக்கங்காய் கடைசலுக்கு என்ன பண்ணோம்னா, இந்த கரண்டியில் ஒரு கரண்டி துவரம்பருப்பு எடுத்து கட்டிக்காயும் மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் போட்டு நல்லா வேக வச்சுட்டு பீக்கங்காயை
ஒரு 1/4 கிலோ பீக்கங்காய் நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு தக்காளி பச்சை மிளகா போட்டு ஒரு வரமிளகா உப்பு கொஞ்சோண்டு தனி மிளகா பொடி போட்டேன். தனி மிளகா பொடி போட்டு பீக்கங்காயை நல்லா வேக வச்சேன். பீக்கங்காய் வெந்த உடனே சாம்பார் பொடி, தேங்காய் பூ, ஜீரகத்தை நெய்யில் வறுத்து போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து மல்லித்தலை போட்டு கொஞ்சோண்டு நெய் போட்டு இறக்கி இப்போ வந்து கடைஞ்சி நான் உங்கள்கிட்ட சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இது பீக்கங்காவோட வேலை. கத்திரிக்காய் எண்ணெய்க்காய்க்கு 5 கத்திரிக்காய், ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுட்டு உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கொத்தமல்லி பொடி எல்லாத்தையும் தேங்காய் ஜீரகம் எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு கடாயில் வந்து நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், கட்டிக்காயும், ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு அந்த அப்படியே கத்திரிக்காயை அப்படியே எண்ணெயில் பிரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியை வந்து எல்லாத்தையும் அலம்பி அதில் ஊற்றிட்டு ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதெல்லாம் கத்திரிக்காயோட ரெசிபி. கத்திரிக்காய் எண்ணெய்க்கானா கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும், அப்போ தான் கத்திரிக்காய் அது எண்ணெய்க்கான இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சேரும்போது நல்லாயிருக்கும். இதுதான் ரெசிபி. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பீக்கங்காய் கடைசல், கத்திரிக்காய் எண்ணெய்க்காய், அவரைக்காய் பொரியல். இன்றைக்கி ரெசிபி இதுதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.